சபரிமலையில் சில பழக்கங்கள் புத்தகத்தில் இல்லை, ஆனால் நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. சபரிமலை வழிபாடு ஒரு பயணம் மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. 41 நாள் விரதத்தில் உடலை விட மனதை கட்டுப்படுத்தும் பழக்கம்தான் முதன்மை. அதனால்தான் சுவாமி என்ற சொல்லால் எல்லோரும் சமமாக பார்க்கப்படுகிறார்கள். இருமுடி கட்டும் போது பொருட்கள் மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை, பொறுமை, தியாகம் அனைத்தையும் சுமந்து செல்கிறார்கள். மலை ஏறும் போது பேசாமல் நடப்பது, இரவு தங்கும் இடங்களில் அமைதி காக்கப்படுவது, இவை அனைத்தும் விதி அல்ல, உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பழக்கம். சன்னிதானம் அருகே வந்ததும் பழைய ஆடைகளை விட்டு புதிய மனதோடு தரிசனம் செய்வது, அது வெளியில சொல்லாத ஒரு உண்மை. இந்த பழக்கங்கள் கட்டாயமல்ல, ஆனால் அவற்றை பின்பற்றும் போதுதான் ஐயப்பன் வழிபாட்டின் ஆழம் புரியும். இந்த பழக்கங்களில் எது உங்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் அனுபவித்தது என்ன? உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.